ஹலோ கைஸ், டே நம்பர் 11க்கு போக போகிறோம். இனிமேல் வேர்ட்ஸு கொஞ்சம் டிஃபிகல்ட்டி ஏறிடும். அதை நான் திருப்பி சொல்லிடுறேன், டிஃபிகல்ட்டி ஏறிடும். ஏற்கனவே கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருந்திருக்கும், பட் இப்போ நல்ல ஸ்டாண்டர்ட் ஆக்கிடுவோம். ஹாம்ஸ்ட்ரங் ஃபர்ஸ்ட் வேர்டு. ஹாம்ஸ்ட்ரிங்னா என்னதுன்னா உங்களுடைய தையில், அதாவது உங்களுடைய காஃப் போர்ஷன்னு சொல்லுவாங்க காலில். அந்த போர்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட், சரியா? ஹாம்ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது. ஸோ ஹாம்ஸ்ட்ரிங் வந்துட்டு உங்களுக்கு இழுத்துருச்சு அப்படின்னா நடக்க முடியாது. இந்த ஆத்லீட்ஸுக்கு வந்துட்டு ஹாம்ஸ்ட்ரிங் வந்துட்டு என்ன ஆயிரும்னா, ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஹாம்ஸ்ட்ரிங் வந்துட்டு சில நேரம் டேர் ஆயிரும், சில நேரம் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆயிரும். ஸோ ஹாம்ஸ்ட்ரங் ஆயிடுச்சு அப்படின்னா யூ கேனாட் ரன், உங்களால் ஓட முடியாது, நடக்க முடியாது. ஸோ ஹாம்ஸ்ட்ரிங்லாம் கிழிஞ்சிருச்சு அப்படின்னா ஆப்ரேஷன் தான் பண்ணணும். ஸோ ஹாம்ஸ்ட்ரங் அப்படிங்கிறது அந்த இதுலேருந்து வருது, ஹாம்ஸ்ட்ரிங். ஸோ ஹாம்ஸ்ட்ரிங் வந்துட்டு உங்களுக்கு புல் ஆயிடுச்சு அப்படின்னா யூ வில் பி சிவியர்லி ரெஸ்ட்ரிக்டட். கிரிப்பிள்ஸ்னா நடக்க முடியாமல் போயிடுறது. ரெண்டர்டு பவர்லெஸ், சரிங்களா? ஸோ பயங்கரமாக ரெஸ்ட்ரிக்ட் ஆயிடுவோம், கிரிப்பிள்ட் ஆயிடுவோம். அதுதான் ஹாம்ஸ்ட்ரங், சரியா? ஹாம்ஸ்ட்ரங் இஸ் வேர்ப். ஹாம்ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது நவுனாகவும் வரும், வேர்பாகவும் வரும், சரியா? ஸோ ஹாம்ஸ்ட்ரங்கிறது பாஸ்ட் டென்ஸ். சிவியர்லி கிரிப்பிள்ட் இல்லை ரெஸ்ட்ரிக்டட். யூஃபமிசம் அப்படின்னா ஒரு சொசைட்டியில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை, சொசைட்டியில் ஒரு முகம் சுளிக்கிற ஒரு வார்த்தைக்கு ஒரு சாதாரண ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறது, சரியா? ஒரு அஃபென்சிவான ஒரு வார்த்தைக்கு பதிலாக ஒரு இன்டைரக்ட் வேர்டு யூஸ் பண்ணுறது, சரிங்களா? நம்ம டாய்லெட்டுங்கிற வார்த்தை கூட யூஸ் பண்ண மாட்டோம், வாஷ்ரூம்னு சொல்லுவோம், இல்லை ரெஸ்ட் ரூம்னு சொல்லுவோம். ஸோ இது யூஃபமிசம். அதே மாதிரி செத்துட்டார் கிடையாது, பாஸ்ட் அவே, இயற்கை எய்தினார், சரியா? அதே மாதிரி நொண்டிங்கிற வார்த்தை கிடையாது, தே ஆர் ஃபிசிக்கலி சேலஞ்சு. பைத்தியம் கிடையாது, மென்டலி சேலஞ்ச்டு. அதே மாதிரி கைகால், அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சு கூட யூஃபமிசம்னு சொல்கிறாங்க. ஃபிசிக்கலி சேலஞ்சு கூட யூஸ் பண்ணக்கூடாது, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு யூஸ் பண்ணணுங்காங்க. யார்? நொண்டிங்கிற வார்த்தைக்கு பதிலாக, சரியா? ஸோ திஸ் இஸ் யூஃபமிசம். ஒரு கஷ்டப்படுத்துகிற வார்த்தைக்கு பதிலாக, முகம் சுளிக்க வைக்கிற ஒரு வார்த்தைக்கு பதிலாக ஒரு சாதாரண ஒரு வார்த்தை, ஒரு காயப்படுத்தாத வார்த்தையை பயன்படுத்துறது. ஃபேதம் இஸ் டு அண்டர்ஸ்டாண்ட், சரியா? ஒரு மீனிங் மட்டும் படிங்க, வேர்ப் மீனிங் மட்டும். ஃபேதம்னா புரிஞ்சுக்கிறது. ஐ கேனாட் ஃபேதம் இங்கிலீஷ் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னால் இங்கிலீஷை புரிஞ்சிக்கவே முடியலை அப்படின்ட்டு, சரியா? மிஸ்கன்ஸ்ட்ரூ அப்படின்னு ஒரு வார்த்தை படித்தோம், சரியா? அந்த எதில் படித்தோம்? மிஸ்பெல்ட் இன்அப்ராப்ரியேட்லி. மிஸ்கன்ஸ்ட்ரூனா ராங்லி அண்டர்ஸ்டாண்ட், தப்பாக புரிஞ்சுக்கிறது, சரியா? ஃபேதம் இஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஐ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் ஒய் ஹீ வுட் குவிட் இஸ் ஜாப் விதவுட் அ பேக்கப் பிளான். பேக்கப் பிளான் இல்லாமல் ஏன் குவிட் பண்ணான்னு புரிஞ்சிக்க முடியலை. ராஃப்ட்னா ஒரு பெரிய, இப்படி இருக்கக்கூடிய கப்பல், இவ்வளோ நீளமாக இருக்கக்கூடிய கப்பல், அதான் ராஃப்ட்டு, சரியா? ஸோ ராஃப்ட்னா ஃப்ளோட்டிங் போட் ஒரு மீனிங். இன்னொரு மீனிங் பாருங்க, பெருசாக இருக்க லார்ஜ் குவான்டிட்டி. ராஃப்ட் ஆஃப் சேலஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. புது பாலிசி brought a raft of challenges அப்படின்னா brought a lot of, a plenty of, a host of, a multitude of, an abundance of. host ofனாலும் நிறையா தான், சரியா? host of அப்படின்னாலும் நிறையா. சஸ்டெனன்ஸ்னா எது நம்மளை உயிர் வாழ வைக்கிறது, எது நம்ம லைஃப் சப்போர்ட்டாக இருக்குது. அது சாப்பாடாக இருக்கலாம், அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை அது வேறு எந்த விஷயமானாலும் இருக்கலாம். வாட்டர் அண்ட் பேசிக் ஃபுட் சப்ளைஸ் ஆர் எசென்ஷியல் ஃபார் சஸ்டெனன்ஸ், சரிங்களா? ஸோ என்னைய உயிர் வாழ வைக்கிற லைஃப் சப்போர்ட், அதுதான் சஸ்டெனன்ஸ் அப்படிங்கிற வேர்டு, சரியா? ஃபர்ஸ்ட் வேர்டு இஸ் ஹாம்ஸ்ட்ரங். இஸ் த பாஸ்ட் ஆஃப் ஹாம்ஸ்ட்ரிங். ஃபாஸ்ட்டாக போகணும். சிவியர்லி கிரிப்பிள் இல்லை ரெஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு. யூஃபமிசம்னா ஒரு காயப்படுத்துகிற வார்த்தைக்கு போல சாதாரண வார்த்தை. ஃபேதம் இஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். ராஃப்ட்னா ஒரு லாங் போட்டு, இல்லை ராஃப்ட்னா நிறையா அப்படிங்கிற மீனிங். சஸ்டெனன்ஸ்னா எது நம்மளை தாங்குகிறது, எது ஃபுட் அண்ட் நரிஷ்மெண்ட் தட் சப்போர்ட்ஸ் லைஃப், அதான் சஸ்டெனன்ஸ். ஷ்ரவுடுனா கவர்டு, மறைக்கிறது. அதான் வெள்ளை துணி போட்டு மூடுவாங்கள்ல, அதுக்கு பேர் தான் ஷ்ரவுடு. இந்த டெட் பாடிஸ்க்கு வந்து செத்ததுக்கப்புறம் வெள்ளை துணியை போட்டு மூடுவாங்க, இட் இஸ் கால்டு ஷ்ரவுடு. ஸோ ஷ்ரவுடுனா கவர்டுன்னு அர்த்தம். கவர்டு. எனேபிளர், ஒரு விஷயத்தை செய்கிறத, a person or thing that makes something possible, ஒரு விஷயத்தை பாசிபிள் ஆக்கிறவர், எனேபிள் பண்ணுறவர். ஒரு பர்சனாக இருக்கட்டும், ஒரு திங்காக இருக்கட்டும், that makes something possible,
சரிங்களா? பை கான்ஸ்டன்ட்லி மேக்கிங் எக்ஸ்கியூசஸ் ஃபார் ஹிஸ் மிஸ்டேக்ஸ். அவன் பண்ணுற மிஸ்டேக்ஸ்க்கு எக்ஸ்கியூஸ் கொடுத்து அவ ஒரு என்னேபிளர் ஆகிட்டா அவனுடைய பேட் ஹேபிட்ஸுக்கு. ஸோ ஒரு விஷயத்த செய்கிறதுக்கு பாசிபிள் ஆக்குறவங்க அவங்க தான் என்னேபிளர். சரிங்களா? சப்போர்ட்டர் அப்படிங்கிற மாதிரி மீனிங்கில் வரலாம். சப்போர்ட்டர் கொஞ்சம் ஸ்ட்ராங் டேர்ம். எனேபிளர்னா செய்ய வழி ஏற்படுத்துகிறவர், செய்ய பாசிபிள் ஆக்குறவர், அவர் தான் என்னேபிளர். ஸோ ஹோல்டு கிரட்ஜஸ்னா கோபம், கண்டினியூஸாக கோபத்தில் இருக்கிறது. டு ரிமைன் ஆங்க்ரி லாங் டைம். ஹோல்டு கிரட்ஜ்னா வந்துட்டு பழி வாங்குற எண்ணம். ஹாவ் அன் ஆக்ஸ் டு கிரைண்ட் அப்படின்னாலும் அதே தான். ஹாவ் அன் ஆக்ஸ் டு கிரைண்ட். சரியா? ஹாவ் அன் ஆக்ஸ் டு கிரைண்ட். ஃபாயில் அ பிளான்னா சாபோட்டேஜ். ஒரு பிளானை ஹீரோ என்ன பண்ணுவார், எல்லா படத்துலையும் வில்லன் போடுற பிளானை சாபோட்டேஜ் பண்ணுவார், ஃபாயில் பண்ணுவார். ஒரு பிளான் சக்சீட் ஆகாமல் தடுக்கிறது தான் சாபோட்டேஜ். கட் த்ரோட் காம்படிஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? கட் த்ரோட் காம்படிஷன்னா ஹெவி காம்படிஷன், ரொம்ப இன்டென்ஸ் அண்ட் அக்ரெசிவ் காம்படிஷன். நம்மளுடைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அப்படி தான் இருக்குது. ஸோ கட் த்ரோட் காம்படிஷன். சரியா? கட் த்ரோட் காம்படிஷன். ஹோல்டு கிரட்ஜஸ் கோபமாகவே இருக்கிறது. ஃபாயில் அ பிளான்னா டிஸ்ட்ராய் அ பிளான், சாபோட்டேஜ் அ பிளான். கட் த்ரோட் காம்படிஷன் எக்ஸ்ட்ரீம் காம்படிஷன். எனேபிளர்னா ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு பாசிபிள் ஆக்குறவர். ஷ்ரவுடட்னா வெள்ளை துணி, ஸோ இட் இஸ் கவர்டு, ஹிடன். சஸ்டனன்ஸ்னா சாப்பாடு, தண்ணி, நம்ம உயிரை லைஃப் சப்போர்ட், லைஃபுக்கு சப்போர்ட்டாக இருந்து நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற விஷயம். சரிங்களா? ராஃப்ட் பெரிய போட்டுன்னு அர்த்தம், இல்லை லாட் ஆஃப்னு அர்த்தம். ஃபேதம் இஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். மீனிங் மட்டும், வேர்ப் மீனிங் மட்டும் தான் படிக்கிறோம். யூஃபமிசம் ஒரு காயப்படுத்துகிற, கஷ்டப்படுத்துகிற வார்த்தைக்கு பதிலாக சாதாரண வார்த்தை பயன்படுத்துறது. ஹாம்ஸ்ட்ரங் இஸ் ரெஸ்ட்ரிக்டட், கிரிப்பிள்டு, இந்த மாதிரி வார்த்தைகள். ஸோ லாஸ்ட் 3 வேர்ட்ஸு. கிக் த கேன் டவுன் த ரோடு அப்படின்னா ஒரு ப்ராப்ளமை டீல் பண்ணுறது, டிலே பண்ணுறது. சரிங்களா? த கவர்மெண்ட் இஸ் ஜஸ்ட் கிக்கிங் த கேன் டவுன் த ரோடு இன்ஸ்டெட் ஆஃப் அட்ரஸிங் த எக்கனாமிக் கிரைசிஸ். பிரச்சனையை டீல் பண்ணாமல் பிரச்சனையை டீல் பண்ணுறது, டிலே பண்ணுறது, அதான் கிக்கிங் த கேன் டவுன் த ரோட். சரியா? கிளச் அட் ஸ்ட்ராஸ் அப்படின்னா நீங்கள் தோத்துட்டீங்க, உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எந்த பாயிண்ட்டும் இல்லை, அப்போ பயங்கர டெஸ்பரேட் ஆகிடுறது, எல்லாமே ஃபெயில் ஆகிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. அப்போது you will be clutching at straws. The struggling company was clutching at straws. தோத்துட்டோம், 99% ஃபெயில்டு. அந்த நேரத்தில் நாம் ஒன்று பண்ணுவோம்ல, அதுதான் கிளச்சிங் அட் ஸ்ட்ராஸ். 99% ஃபெயில் ஆனதுக்கு அப்புறமும் ஏதாவது ஒன்றை வச்சு ஜெயிச்சிட மாட்டோமா, மேலே வந்துட மாட்டோமான்னு ட்ரை பண்ணுறது தான் கிளச்சிங் அட் ஸ்ட்ராஸ். இது ஒரு நெகட்டிவான வார்த்தை. எல்லாமே தோத்துட்டேன், எல்லாமே முடிஞ்சிட்டு, இருந்தாலும் என்னத்தையாவது ட்ரை பண்ணுறது, ஒரு இம்பாசிபிளான ஒரு விஷயத்தில் ஒன்று ட்ரை பண்ணுறது, அதுதான் கிளச்சிங் அட் ஸ்ட்ராஸ். த ஸ்ட்ரகிளிங் கம்பெனி வாஸ் கிளச்சிங் அட் ஸ்ட்ராஸ் பை லான்ச்சிங் ரிஸ்கி ப்ராடக்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், 2 பேர் டிபேட் பண்ணுறாங்க. டிபேட்டில் ஒருத்தர், இவர் வந்து பயங்கரமாக அடி வாங்கிட்டாருன்னு வச்சுக்கிடுவோம், இவர் வந்துட்டு வின்னர். அப்போ இந்த தோக்குறவர் வந்துட்டு என்ன பண்ணுவாரான், டக்குன்னு, நீ என்ன, நீ உன் குடும்பம் எப்படிப்பட்டது தெரியுமா, உன் ஃபேமிலி எப்படிப்பட்டது தெரியுமா, நீ வந்துட்டு எவ்வளோ, உன் ஃபேமிலியில் என்னென்ன திருட்டுத்தனம் பண்ணியிருக்காங்க தெரியுமா அப்படின்னு ஒரு டிபேட்டில் ஒரு பாயிண்ட்டை கொண்டு வராருன்னு வச்சுக்கிடுவோம். ஆக்சுவலாக டிபேட்டில் நீங்கள் என்ன பண்ணணும், கண்டென்ட்டை பேசணும், ஃபேமிலியை பற்றியோ மற்ற விஷயங்களையோ பேசக்கூடாது. ஸோ ஃபேமிலியை பற்றியோ மற்ற விஷயங்களையோ இப்படி பேசுகிறாருன்னா ஹீ இஸ் கிளச்சிங் அட் ஸ்ட்ராஸ். ஏன்னா தோத்துட்டாரு, இதுக்கு மேலே அவர்கிட்ட பேசுறதுக்கு பாயிண்ட் இல்லை, எல்லா பாயிண்ட்லேயும் அவர் எதிர் பாயிண்ட் போட்டுட்டாரு. அப்போது 99% தோத்ததுக்கு அப்புறம் என்னத்தையாவது ஒன்று தவறாக ட்ரை பண்ணுறதுக்கு பேர் தான் கிளச்சிங் அட் ஸ்ட்ராஸ். சரியா? நீங்கள் வந்துட்டு ஐயோ வேறு வழி இல்லையே அப்படின்னு 19% நான் தோத்தாலும் பரவாயில்ல, நான் எஃபர்ட் எடுக்கிறதுக்கு பேர் கிளச்சிங் அட் ஸ்ட்ராஸ் கிடையாது. இட்ஸ் அ நெகட்டிவ் மீனிங். சரியா? தப்பான ஒரு விஷயத்த பண்ணுறது, தோத்துருவோன்னு தெரிஞ்சு தவறான ஒரு விஷயத்த பண்ணுறது. பெட் த ஃபார்ம் ஆன் சம்திங் அப்படின்னா ஒரு சிங்கிள் வெஞ்சரில், ஒரு சிங்கிள் பிஸ்னஸில் எல்லாத்தையும் ரிஸ்க் பண்ணுறது. புட் ஆல் யுவர் எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட். அதான் அது. புட் ஆல் யுவர் எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட். டு ரிஸ்க் எவ்ரி திங் இன் ஒன் சிங்கிள் வெஞ்சர்.
புட் ஆல் யுவர் எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட். அதான் பெட் த ஃபார்ம் ஆன் சம்திங். சரியா? ஸோ கிக் த கேன் டவுன் த ரோட் இஸ் டு டிலே டீலிங் வித் த ப்ராப்ளம். கிளச்சிங் இட் ஸ்ட்ராஸ்னா எல்லாம் ஃபெயில் ஆனதுக்கப்புறம் டெஸ்பரேட்டாக ஏதோ ஒன்று பண்ணுறது, நெகட்டிவாக பண்ணுறது. பெட் த ஃபார்ம் ஆன் சம்திங்னா மொத்தத்தையும் ஒத்த சிங்கிள் பிஸ்னஸில் வெஞ்சரில் ரிஸ்க் பண்ணுறது. கட் அவுட் காம்படிஷன், ஹெவி காம்படிஷன், ஃபாயில் அ பிளான், சாபோட்டேஜ் அ பிளான். ஹோல்டு கிரட்ஜஸ்னா ஹோல்ட் அன் ஆக்ஸ் டு கிரைண்ட். எனேபிளர்னா ஒரு விஷயத்தை செய்கிறத பாசிபிள் ஆக்குறவர். ஷ்ரவுடட்னா கவர்டு. சஸ்டனன்ஸ் இஸ் ஃபுட் அண்ட் வாட்டர், நம்ம லைஃப்பை சப்போர்ட் பண்ணுற எதுனாலும். ராஃப்ட்னா போட்டு, லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் சம்திங். ஃபேதம் இஸ் அண்டர்ஸ்டாண்ட். யூஃபமிசம் நம்மளுக்கு தெரியும், காயப்படுத்துகிற வார்த்தைக்கு போல சாதாரண ஒரு வார்த்தை. ஹாம்ஸ்ட்ரங் இஸ் கிரிப்பிள்ட் அண்ட் சிவியர்லி ரெஸ்ட்ரிக்டட். ஸோ கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கண்டினியூஸாக பாருங்கள், ஈஸியாக படிச்சிடலாங்க. இப்படிங்கிறதுக்குள்ளே உங்களுக்கு 300-400 டிஃபிகல்ட்டான ஒரு கேப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நோ வரிஸ், ஒன்றும் கஷ்டப்படாதீங்க. கண்டிப்பாக சூப்பராக நம்ம எக்ஸாமில் பண்ணுறோம். தேங்க்யூ, டாட்டா, பை பாய்.